Hey guys, welcome to Sandeep Page. நான் உங்கள் சாண்டி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு 4 ஸ்டாக் பார்த்துடலாம். ஜஸ்ட் நார்மல் ஒரு வியூ தான், என்னோடய வியூ தான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நிஃப்டி இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ எனி டைம் வேணால் ஃபால்ட் வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் இப்போது 12th Jan. இதான் நம்மளோட சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீப் சப்போர்ட்டிங், அதான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 ஸ்டாக் பார்த்துடலாம். மெயினாக வந்து ஸோ DLF, IOC, ITC அண்ட் டாடா மோட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டாக்கோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? மெயினாக வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்த்துடலாம். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து DLF நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ என்னென்னா எல்லாமே வந்து பிரேக் அவுட்டு தான். நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே பிரேக் அவுட்டு தான். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் சொல்லுவோம் தெரியுங்களா? அதுதான் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து. இங்கே பாருங்கள், இது வந்து நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா இது சிம்பிளாக எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால தான் மந்த்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன ரீசன்னா DLF வந்து ஒரு மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 March 2011 வந்து மார்க்கெட் பாருங்கள் 272 ஹை. சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து போகுது, இறங்குது, மறுபடியும் 180 வருது, மறுபடியும் போகுது, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மறுபடியும் இறக்கிட்டான், மறுபடியும் இறங்குது, மறுபடியும் ஒரு கீழே ஆல்மோஸ்ட் லைக் பென்னி ஸ்டாக் 72 rupees வருது, மறுபடியும் ஒரு 270 போகிறான், மறுபடியும் வந்து இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் இதாகிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட இது. சரிங்களா? இந்த மூமெண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட சைட்வேஸ் மார்க்கெட் அது. சரிங்களா? ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. அதாவது எங்கேயுமே ஒரு பிரேக் அவுட் ஆகலை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ அடுத்தது வந்து என்ன ஆகும் DLF அப்படின்னு கேட்டிங்கன்னா, DLF வந்து ஒன்று பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக மேலே வந்து கண்டிப்பாக போகிறக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 389 ஆர் அப்போருமே தான் போகும். தட்ஸ் வாட். பிகாஸ் நடுவில் ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஐ திங்க் February பட்ஜெட் வேறு. ஸோ மார்க்கெட் எப்படி வால்டாலிட்டி இருக்க போகுதுன்னு தெரில. மேபி அந்த டைமில் ஒரு கிராஷ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. Feb 1 என்னோடய வியூ. சரிங்களா? இன்னி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 18 days இருக்குது. பட் சி லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ இப்போ சிம்பிள் லாஜிக், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஏதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒன்றுமே கிடையாது. நான் இதில் எந்த பேட்டர்ன்ஸ் நான் வரையவே இல்லை. ஒரு பெனண்ட் வரல, ஒரு வெஜ் வரையில, ஒரு டபுள் டாப் டபுள் பாட்டம் வரையில. சரிங்க? எதுவுமே வரையில. நான் சிம்பிள் பேசிக் நாலேஜ். மார்க்கெட்டை வந்து நீங்கள் கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண் வந்து உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகணும் மார்க்கெட்டை பார்க்குறக்கு. ஓகேங்களா? பார்த்தா டெஃபினட்டாக பிரேக் அவுட் கொடுத்தானா நெக்ஸ்ட் வியூ நீங்கள் பார்க்கலாம். இப்போ IOC ஒரு நல்ல டிவிடெண்ட் உள்ள ஸ்டாக். இது எந்த ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு டிவிடெண்ட் உள்ள ONGCக்கு அப்புறம் நல்ல டிவிடெண்ட் தர ஒரு ஸ்டாக்னா IOC, HPCL, BPCL. சரிங்களா? இது பாருங்கள், சேம் வீக்லி டைம் ஃப்ரேம். இது எப்படி மார்க்கெட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே 1 2 3 4 5 6 இப்போ 7வது டைம். ஸோ 7 times இது வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக ஒரு 10 months 11 months கழிச்சு உங்களுக்கு இதாகிருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து இதுக்கப்புறம் பிரேக் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து போகும். வால்டாலிட்டி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வால்டாலிட்டி கொடுக்குற செக்டார் பார்த்தோன்னா எனர்ஜி செக்டார் ஒன்று, அதான் நிஃப்டி எனர்ஜி. அந்த நிஃப்டி எனர்ஜிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து IOC, ONGC, BPCL, HPCL, சென்னை பெட்ரோலியம், பெட்ரோநெட் எல்லா கம்பெனிஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குற ஸ்டாக் வந்து ஒரு நிஃப்டி செக்டாரில் ஒரு எனர்ஜி நல்ல ஒரு மூமெண்ட். அதுக்காக டாப் மூமெண்ட் சொல்ல, எனர்ஜி ஒரு நல்ல மூமெண்ட். இப்போ பாருங்கள், இதே ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இதுவே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் தான். மார்க்கெட்டு பாருங்கள், மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பாருங்கள், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டிங்க பாருங்கள், இது ஃபுல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டான். நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுதான் நான் இன்றைக்கி வந்து டாடா மோட்டர்ஸ் 134 ரூபாய்க்கு வாங்கி 238 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன். சரிங்களா? இன்னொரு அக்கௌண்ட்டில். ஓகேங்க, இன்னொரு அக்கௌண்ட்டில் 249 விற்றுருக்கேன். சரிங்களா? பிகாஸ் மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பேங்க்கை விட ஆல்மோஸ்ட் நீங்கள் அசோக்கில் 120 times நான் ப்ராஃபிட் எடுத்தேன். ஓகேங்களா? LNTயில் 41 times நான் ப்ராஃபிட் எடுத்தேன். 41x நான் 41% நான் ப்ராஃபிட் எடுத்தேன். சரிங்களா? பிகாஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் நான் வாட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுவே கிட்டத்தட்ட சைட்வேஸ் மார்க்கெட் தான். கன்சால்டேஷன் கேட்டால் கண்டிப்பாக கன்சால்டேஷன் தான். பாருங்கள், இதுவே கன்சால்டேஷன் தான்.
புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். மெயினாக இப்போ ஐடிசி, என்னடா ஐடிசி வளரவே மாட்டேன்னு கேட்டால், ஐடிசி பாருங்கள், அது சைட்வேஸ் மார்க்கெட், எல்லாமே உங்களுக்கு சைட்வேஸில் இருக்குது பாருங்கள், எல்லாமே உடைக்க போகுது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்ட்டு கொடுக்குறேன். இது அடுத்து 219 216 அப்புறம் மார்க்கெட்டை உடச்சுனா அடுத்து 230 240 போகும். பட் என்னென்னா பொறுமையாக தான் போகும். ஐடிசி இஸ் எ பென்னி, இஸ் எ டெட்லி ஸ்டாக். ஐடிசி வந்து டெட்லி ஸ்டாக்குன்னு சொல்கிற ஒரு செக்டார் ஆக்சுவலாக, ஒரு ஸ்டாக் ஆக்சுவலாக. டிவிடெண்ட் நல்லா கொடுப்பான், ஓகேங்களா, டெப்ட்டு கிடையாது, பட் இருந்தாலும் மூமெண்ட் வந்து பெருசாக இருக்காது, ஓகேங்களா. ஐடிசி சேம் கன்சால்டேஷன். நீங்கள் வீக்லியில் பாருங்கள், மார்க்கெட் இஸ் இன் டேக்கிங் கன்சால்டேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் அதான் சொல்கிறேன், ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டிங்கன்னா, ஓகேங்களா. இதே நீங்கள் 4 ஹவர்ஸில் பாருங்கள், தெரியுதுங்களா, ரொம்ப அதாவது இப்படி இருக்கிறத வந்து இப்படி பெருசாக்குது, அவ்வளோதான். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி வந்து ட்ரெண்டான லாஸ்ட் 2 days, நேற்று இன்றைக்கி ட்ரெண்டான ஒரு ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். இதை நான் வீக்லியாக மந்த்லியாக மாத்திரம் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். டபுள் டாப் நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சு, கீழே வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டா டார்கெட்டை வந்து கொடுத்துருந்தா மைனஸ்லேயே போயிருக்கும். ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு இது பாருங்கள், அவ்வளோ ஒரு இறக்கம். அங்கேருந்து மறுபடியும் 550 வரைக்கும் போயிட்டு கிட்ட 600 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால், தொடர்ந்து ஃபால். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாறுது, இங்கேயே உங்களுக்கு டபுள் டாப் ஃபார்ம் ஆகுது. மேபி பார்க்கலாம், மேலே போச்சுன்னா டெஃபினட் 250 280 போகும், ஓகேங்களா. ஸோ என்னென்னா எல்லாமே மார்க்கெட்டு தான். ட்ரெண்ட் லைன், சேனல், கன்சால்டேஷன், இது தெரிஞ்ச அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு மார்க்கெட் உங்கள் கையில் வந்துருச்சு. நான் அதை சொல்கிறேன், மார்க்கெட் உங்கள் கையில் வந்துருச்சு. இப்போ கிளியராக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ட்ரெண்ட் லைன் தான். கன்சால்டேஷன் போயிட்டுருக்கு, கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் இங்கே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லாமே இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இங்கேருந்து லைட்டாக ஏற்றுறான், மறுபடியும் அந்த இதுக்குள்ளே வருங்க, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறான், மறுபடியும் சப்போர்ட்டாக மாறுது. ஆக்சுவலாக மேலே தான் போகணும், பட் கரெக்ஷனே கீழே தான் வந்துட்டுருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட்டாக போச்சுன்னா, ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸை போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வால்டாலிட்டி எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ மறக்காம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர். நான் யூஸ்வலாக நியூ இயர்க்கு ஆஃபர் கொடுத்தேன், கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் கொடுத்தேன், இப்போ பொங்கலுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். 20% ஆஃபர் ஆன் ஆல் தி மாடியூல்ஸ். Jan 13 அதாவது நாளையிலேருந்து 17th வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது, 5 days ஆஃபர் இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் படிக்கிறேன்னா, டெக்னிக்கல்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னா படிங்க. ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே இருக்குது, அதில் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், என்கிட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா என்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். அதுக்கு நான் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அதிலே டெய்லி நீங்கள் 2% 3% ROI எடுக்கலாம். ஆப்ஷன் செல்லுங்க. எனக்கு கமாடிட்டி மட்டும் வேணும், என்கிட்ட பட்ஜெட் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம்னா கமாடிட்டி பண்ணுங்கள். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா பிகினர்ஸ் மாடல் வாங்க, ஃபவுண்டேஷன் மாடல். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துறேன். என்ன பண்ணக்கூடாது எல்லாமே, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ். இன்ட்ராடே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஸ்ட்ராட்டஜி. அதில் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 4 ட்ரேட் எடுக்கலாம் ஒரே ஸ்டாக்கில் நீங்கள், ஓகேங்களா. மினிமம் 2லேருந்து 4 ட்ரேட் எடுக்கலாம், அதை நான் சொல்லித்தரேன். ஸோ எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு பிங் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில், இமெயில் ஆர் வாட் இட் இஸ், கால் பண்ணுங்கள், சரிங்களா. கால் பண்ணிட்டு எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ கைஸ் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ஜாயின் தி கிளாஸ். ஸோ டேக் கேர், சைனிங் ஆஃப், பை பை.